பாண்டியனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மயிலோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருங்க. நம்ம ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு விட்டுறலாம். நம்ம வீட்ல இருந்து யாரும் போக வேணாம். திங்ஸ மட்டும் அனுப்பிச்சு விட்டுறலாம்னு சொல்லிடுறாங்க. ராஜியவையும் மீனாவையும் கூப்பிடுறாங்க. ஏப்பா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜியும் மீனாவும் மயிலோட ரூம்குள்ள வந்து போயிட்டு அவங்க சாரீஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்னா பெட்டிக்குள்ள வச்சு பேக் பண்ணிட்டு பேசிட்டு வந்து இருக்காங்க. ஏன்க்கா மயிலக்கா வந்து எவ்வளவு ஆசையா வந்து வந்திருப்பாங்க. இப்ப பாருங்க பாதியிலே அவங்க வாழ்க்கை போகிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு இதெல்லாம் தேவையாக்கா? முதல்லயே எல்லா உண்மையும் வீட்ல வந்து சொல்லியிருந்தா சந்தோஷமா எல்லாரும் இருந்திருக்கலாம்ல. மாமாவும் பாவம், சரவணன் மாமா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல மயிலக்கா போனதுக்கு அப்புறம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ராஜியும் மீனாவும். ராஜி உடனே சொல்றாங்க, ஏங்கா இப்ப வந்து இவங்கள நம்ம வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டோமே, இதுக்கே இவங்க வந்து இவ்ளோ பிளான் பண்ணி நம்ம குடும்பத்தை வந்து ஜெயில்ல வர கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வேற ஏதாவது கண்டிப்பா பிளான் அவங்க அம்மா போட தானக்கா செய்வாங்க அப்படின்னு ராஜி பேசிட்டு இருக்கிறத கோமதி வந்து கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு விறுவிறுன்னு ரூம்குள்ள வந்து வராங்க. ஏண்டி, அவ இன்னும் இன்னொரு வேற வேற செய்வாளா? இவ்வளவு நாள் செஞ்சது எதுவுமே பத்தாதா? இதுக்கு மேல என்ன இருக்கு செய்யறதுக்கு? இதுக்கு மேல அவ ஏதாவது நம்ம குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணட்டும், நானே அவங்க குடும்பத்துல இருக்கிற உங்களை எல்லாத்தையும் வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏற்கனவே நான் இப்ப வந்து ஜெயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டேன். எனக்கெல்லாம் இனிமே பயம் கிடையாது. இனிமே அவங்க குடும்பத்துல இருந்து ஏதாவது வந்து தகராறு பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோமதி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திங்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. மயிலோட வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் போயிருது. இத பாத்துட்டு இருந்த பாக்கிய வந்து வேகமா ஓடி வராங்க. யாரடா வெளிய வந்து நமக்கு இவ்ளோ பாத்திரங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா மயிலோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொன்னா வந்து இறக்கி வச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்து சரியான டென்ஷன் ஆயிருது பாக்கியத்துக்கு. மயிலு மேலதான் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏண்டி, இங்க வா, இங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாரு. உங்க குடும்பத்துல இருந்து உனக்காக எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, வந்து பாரு அப்படின்னு. மயிலும் வந்து வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இப்ப தெரிஞ்சிருச்சா அவங்க குடும்பத்தோட லட்சணத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ அவங்களுக்காக வாதாடிட்டு எங்களை கடைசியில கோட்டையை விட்டு இல்ல. இப்ப பாரு, எல்லா திங்ஸையும் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இனிமே நீ எங்கேயுமே போக முடியாது. இனிமே நீ இங்கதான் இருந்து இருக்கணும். இங்க வாயா மாணிக்கம் அப்படின்னு அவங்க மாணிக்கத்தை கூப்பிடுறாங்க. நீ தானே உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. இங்க பாரு, அவங்க குடும்பத்துல இருந்து எல்லா திங்ஸையும், அவளோட ட்ரெஸ் முதற்கொண்டு, செருப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அவங்கள சொல்லி என்ன? நம்ம போனக்கே ஒண்ணும் இல்ல, நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் வந்து குடுக்குற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா. இவள சொல்லணும். இப்ப பாரு, இப்ப எனக்கு தண்ட செலவு. அவங்க கொடுத்திருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வித்துதான் சேல் பண்ணிதான் இப்ப இவள வந்து நம்ம குடும்பத்தை வந்து நடத்தணும். நீயும் எந்த வேலைக்கும் போக மாட்ட. இப்ப இன்னொரு தீ வந்து எக்ஸ்ட்ரா வேற ஆட் ஆயிட்டா. ஏற்கனவே சுடரிக்கே சாப்பாடு போடுறதுக்கு நமக்கு வக்கு இல்ல. இன்னொரு தீ வேற வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மயில வந்து திட்டிட்டு இருக்காங்க பாக்கியம். இத கேட்டுட்டு இந்த மயில் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வேமா வந்து போன் எடுத்து சரவணனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரவணன் வந்து கால் பண்ணிட்டு இருக்கிறப்ப கட் பண்ணி விட்டுட்டே வந்து இருக்காங்க. சுடர் வந்து, அக்கா என்னக்கா பண்ற அப்படின்னு. இல்லடி, மாமாக்கு தான் கால் பண்றேன், நான் மாமா கிட்ட பேசுறேன், எப்படியாவது நம்ம மாமாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சுடர் வந்து, இல்லக்கா நம்ம வீட்டுல வந்து அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ கேஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து ஜெயிலுக்கெல்லாம் இழுத்தாங்கல்ல, அதனால உன்னை பழி வாங்குறத நினைச்சிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க வந்து வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே அவங்களுக்கு கோவம் அவங்களே வந்து சரியாயிரும்க்கா, அவனை வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. நீ ரொம்ப இதை பற்றி யோசிக்காதக்கா அப்படின்னு சுடரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நான் கண்டிப்பா மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு மீனா வந்து போன் பண்ணி சாரி மயில் வந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே கோவத்துல வந்து சரவணன் வந்து போனை எடுத்துடுறாங்க. இப்ப எதுக்கு நீ போன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. மயில் உடனே, இல்ல மாமா, நீங்க எதுக்கு மாமா எல்லா திங்ஸையும் இப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க? அப்ப நான் அந்த வீட்டுக்கு இனிமே வரவே முடியாதா அப்படின்னு. ஆமா, இந்த வீட்டுக்கு உனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த ஒரு சாக்கையும் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, உன் மூஞ்ச நான் பார்க்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து எல்லா பொருளையுமே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், தயவு செஞ்சு சைன் பண்ணிட்டு எனக்கு வந்து அனுப்பிச்சு விடு. உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் வந்து பாக்குறேன். நீ எந்த அளவு என்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியுதுல்ல. நீ அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப கூட ஜெயிலுக்கு எல்லாரையும் நீ அனுப்பிச்ச. அப்ப கூட அந்த நகை விஷயத்த பத்தி நீ சொல்லவே கிடையாது. அந்த நகை விஷயத்த பத்தி அப்பயாவது நீ உண்மையே சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் நீ திருந்தி இருக்க அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா அப்ப கூட நீ பொய் சொல்லாம
பொய்ய மறைச்சிட்டு இருந்த பாத்தியா? இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சிருக்கியோ? எப்ப உன் வாயில இருந்து எந்த ஒரு உண்மை வரும்? எப்ப என் தலை வெடிக்கும்னு இருக்கு? எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். தயவு செஞ்சு சைன வந்து போட்டு குடுத்து அனுப்பிரு அப்படின்னு ம சரவணன் வந்து கத்திட்டு இருக்காங்க மயில் கிட்ட. மயில் வந்து ஆனா டிவோர்ஸ் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் தெரியாது. நீ டிவோர்ஸ் வந்து அனுப்புற. இனிமே எனக்கு வந்து ஃபோன் பண்ணக்கூடாது. இதுதான் கடைசியா நான் உன் கூட பேசுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கோவமா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. சுடர் தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அக்கா நீ இப்படி வந்து இப்ப எமோஷன் ஆகி அழுகுறது ரொம்ப வேஸ்ட்டுக்கா. இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாமா வந்து ஏத்துக்க போறது கிடையாதுக்கா. நீ கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாதான்க்கா எல்லாருமே வந்து அத வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்ப எல்லாரும் நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. இப்ப நம்ம பேசி எந்த யூஸும் இல்லக்கா அப்படின்னு சுடர் தான் வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மயில. ஆனா மயில வந்து சமாதானம் ஆக விடாம ஒரு சைடு பாக்கியம் இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஏண்டி இனிமேலாம் என்னால உன்னை பாத்துக்க முடியாது. நீ இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னா நீ வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். எங்கேயோ அந்த ஹோட்டல்ல போய் வேலை பார்த்தேன்னு சொன்னியே, எந்த ஹோட்டல்லயே போய் மறுபடியும் வேலை பார்ப்பியோ எனக்கு தெரியாது. கூலி வேலைக்கு போவியோ எனக்கு தெரியாது. நீ வந்து காசு குடுத்தாதான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மயில ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க பாக்கியமும் சேர்ந்து. இப்ப மயிலோட கல்யாணத்துல யாரு செஞ்சது தப்பு? அவங்க அம்மா பேச்ச கேட்டது கல்யாணம் பண்ணது மயிலோட தப்பா? இல்ல உங்க அம்மாவோட தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க.